ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்று வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சில பேர் வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி வந்து இந்த வீடியோ. ஸோ போன வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்துட்டு நேற்று வந்து கமெண்டில் வந்துட்டு என் வீடியோ பார்த்தா அருவருப்பாக இருக்கா, அருவருப்பாக இருக்கா, அப்புறம் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்றத பார்த்தா அவங்களுக்கு வந்து அருவருப்பாக இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்போதுமே வந்துட்டு ஒரே நைட்டி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. சில பேர் அக்கா நீங்கள் எதுக்கு ஒரே நைட்டியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அதுக்கு வந்து குழந்தைய வந்து நீட்டாகவே வச்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வேறு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. எப்போதுமே நான் சாப்பாடு வீடியோ போட்டாலுமே வந்துட்டு அதுவும் இந்த சீசனில் நான் சாப்பாடு வீடியோ போட்டாலுமே வந்துட்டு எனக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்துடும். என்ன இவ்வளோ ஒரு மாதிரியா அருவருப்பாக சாப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு தான் வரும். ஸோ அதனாலே வந்துட்டு நான் சாப்பாடு வீடியோ பாதி வீடியோ போடுறதே கிடையாது. நம்ம வந்து எப்போதுமே இங்கே இருக்கிற மாதிரி நார்மலாக வீடியோ போட்டாலுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரியா தோணும் போல் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க பழைய இதெல்லாம் வந்துட்டு ஸ்பூனில் தான் சாப்பிடுவீங்க போல் இருக்குது. ஸோ தயிரெல்லாம் பிசைஞ்சு அப்படியே ஸ்பூனில் தான் சாப்பிடுவீங்க போல இருக்குது. உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு சாப்பிடக்குள்ளே வந்துட்டு எங்கேயும் சிந்தாமல் சதுராமல் மேலெல்லாம் போட்டு அப்பாமல் அப்படியே நீட்டாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் குழந்தைங்களாம் அப்படி கிடையாது. என் குழந்தைக்கு நான் கையிலேருந்து எடுத்து ஊட்டி விட்டேன்னா பிடிக்காது. என் குழந்தை எப்போதுமே அதுவாக அள்ளி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும். ஸோ அதுதான் பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த வீட்டில் மொத்தம் இப்போக்கி 2 4 6 7 குழந்தைங்க இருக்கும். குழந்தைங்க மட்டுமே 6 மாதத்துக்குள்ள 3 மாதத்து குழந்த, 1 வயசு குழந்த, 2 வயசு குழந்த, 3 வயசு குழந்த, 5.5 வயசு குழந்த, அப்புறம் வந்து 6 வயசு குழந்த. சரிங்களா? இதில் வந்து 5.5 வயசு குழந்தைல 2 இருக்குது. மொத்தம் 7 பிள்ளைங்க இருக்கும் இந்த வீட்டில். அந்த 7 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தம் 7 குழந்தைங்க இருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்துட்டு ஒரு பிள்ளையை பார்த்துட்டு இன்னொரு பிள்ளை வந்து சாப்பிடும். அவங்களுக்கு கொண்டு தனியாக ஊட்டி விடணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ தட்டில் போட்டு வச்சா பாப்பாவுமே தட்டில் போட்டு வச்சா அவளாம் சாப்பிடுவாள். நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் அவள் சுத்தமாக சாப்பிடவே மாட்டான். எடுத்து வச்சுட்டு ஊட்டிகிட்டு திரிவேன், சாப்பிடவே மாட்டான். ஆனால் இங்கே வந்த பிறகு அதுவாக அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு அதுவாக அள்ளி சாப்பிட்றா. ஸோ அதை பார்த்தோன்னே நீங்கள் வந்துட்டு அதை பார்க்க அருவருப்பாக இருக்குது, குழந்தைய நீட்டாக வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, இது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. நம்ம வந்து அங்கே வந்துட்டு எப்போதும் பேம்பஸ் போட்டு வைப்போம், சிமெண்டில் விளையாட விடுவோம், சிமெண்டில் தான் இது பண்ணுவோம், நிறைய ஜாமும் பொம்மையெல்லாம் வாங்கி கொடுப்போம். ஸோ அதை வச்சுட்டு பிள்ளைங்க வந்துட்டு அப்படியே ஒரு அழகாக நீட்டாக உட்கார வச்சு விளையாடுவோம். அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் இப்போ வந்து வேலை நடந்துட்டுருக்கு. ஃபுல்லாக சிமெண்ட் வேலை நடக்குது. பாத்ரூம்லேருந்து வீடுலேருந்து இப்போ இன்னொரு வீடு தனியாக வேறு எங்கள் குழந்தைனுக்கு வேறு வீடு கட்டணும். ஸோ இத்தனை வேலை நடக்கக்குள்ளே எங்களுக்கு வந்துட்டு இருக்க இடம் இல்லை. சரிங்களா? மத்தியான நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க இடம் இல்லை. கீழே மண்ணில் தான் வந்து பிள்ளைங்கள்லாம் விளையாடுங்க. எப்போதுமே மண்ணில் தான் விளையாடுங்க. நீங்கள் இப்போ குளிப்பாட்டி பொட்டு வச்சு அப்படி விட்டாலுமே வந்துட்டு மறுபடியும் மண்ணில் தான் விளையாடுவாங்க. மறுபடியும் பாத்ரூம் போவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ இதாகிடுவாங்க. அதனால் வந்துட்டு எப்போதும் வந்து ஓயாமலாம் குளிப்பாட்டவும் முடியாது. ஏன்னா இங்கே வந்துட்டு மழை காலம், பனியும் காலம். 2 நாளைக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சு, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பனி பெய்யுது. ஸோ சளி ஜுரம் இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 2-3 தடவை குளிப்பாட்டணுமே சொல்லிட்டு, இல்லைன்னா 2 தடவை தான் குளிப்பாட்டுறது. அப்பயுமே வந்து அவங்க அப்படி தான் இருக்காங்க. கிராமத்துலலாம் பிள்ளைங்க அப்படி தான் இருக்குங்க. ஃப்ரீயாக போய் விளையாடுவாங்க, அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு போய் விளையாடுவாங்க. அதுக்காண்டி பொத்திட்டு வீட்டிலலாம் பிள்ளைங்களை வந்து பொத்தி வச்சுக்கலாம் முடியாது இங்கே கிராமம். சரிங்களா? தயிரை அந்த ரொட்டியில் வந்து தயிரை ஊற்றி சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். அப்படி தான் சாப்பிடுவோம் நாங்கள். இன்னும் சொல்ல போனால் வீடியோக்காண்டி கொஞ்சம் டீசண்டாக சாப்பிட்ருவோம். இல்லைன்னா வந்துட்டு நாங்கள் 4 ஓப்படியா, சரிங்களா, 3 ஓப்படியா, என் நாத்தனா மொத்தம் 4 பேர். அப்புறம் எங்கள் சின்ன மாமியார் பிள்ளைங்க வேறு 2 பேர், 3 பேர் இருக்காங்க. மொத்தம் 5-6 பேர் கூட சேர்ந்தோன்னா நாங்கள் எப்படி அடிச்சுட்டு சாப்பிடுவோன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஜாலியாக இப்படி யாருமே வந்து சண்டை போடாமல். தமிழ்நாட்டிலனா வந்து ஒரு தடவை வந்துட்டு இப்போ நம்ம ஒரு தடவை சாப்பிடுவோம். அப்புறம் அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவாங்க. அப்படி தனித்தனியாக உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே அப்படி கிடையாது. எல்லாருமே சேர்ந்து முட்டை உட்காந்து அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றது தான் எங்களோட இங்கே உள்ள பழக்கம். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இது எனக்கு நல்லா இருக்குது. அது உங்களுக்கு அருவருப்பாக இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியலை.
அப்புறம் வந்துட்டு நைட்டிக்கு நான் சொல்லிடுறேன். நைட்டி வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு மேஸ்திரி மொத்தம் 5 பேர் சரிங்களா. அதில் ஒரே ஒரு ஹெல்ப்பர். அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களும் மேஸ்திரி தான். எப்படி சொல்கிறது, அந்த ஹெல்ப்பர் வரலன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வேலை செய்கிறது. ஏன்னா 2 வீடு தான் செய்கிறோம். நான் என் ஒப்படியா 2 பேரும் வீடு 2 பேர் வீடு தான் ரெடி பண்ணுறாங்க. அப்படிங்கக்குள்ளே நாங்கள் 2 பேரும் தான் ஹெல்ப்பருக்கான எல்லா வேலையும். இங்கேருந்து கல் தூக்கிட்டு போகிறதும் சரி, மண் சலிக்கிறதும் சரி, மண்ணில் அந்த ஜல்லி அள்ளிட்டு போகிறதும் சரி, அந்த கலவை அள்ளி வந்து கொடுக்குறதும் சரி. ஸோ எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம், செஞ்சிட்ருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த கைக்கும் இப்போ உள்ள கைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். காப்பு காய்ச்சி போயிடுச்சு, மம்புட்டி பிடிச்சி அந்த மண்ணை சலிச்சு வந்து காப்பு காய்ச்சி போயிடுச்சு. இப்போ வந்து ஒரே மாதத்துல அந்தளவுக்கு இங்கே வந்து வேலை இருக்கும். சிமெண்ட்டு வேலை தான், ஃபுல்லாக சிமெண்ட்டு வேலை தான். அப்படிங்கக்குள்ளே வந்துட்டு என்கிட்ட இருக்க அந்த 3 நைட்டே தான் நான் திருப்பி போட முடியும். காலைல ஒரு தடவை குளிக்கணும், சாயந்தரம் குளித்து தான் சமைக்கணும், சாயந்தரம் குளித்து தான் வந்து சாமி விளக்கேற்றணும். ஸோ இப்படி இருக்குது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த நைட்டு ரிப்பீட்டடாக தான் வரும். 3 நைட்டில் அந்த நைட்டு தான் ரிப்பீட்டடாக வரும். நம்ம எங்கேயாச்சும் போகிறோமா, நீட்டாக போகலையா, அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன இங்கே வந்திருக்கீங்க நீட்டாக வரலன்னா கூட இருக்கலாம். இது வீட்டில் வந்துட்டு வேலை பார்க்கணும் கூட எப்போதும் நார்மலாக இருக்க வீடியோ உங்களுக்கு போடுறேன்னா சரிங்களா. ஒரு விளாக் மாதிரி அன்றைக்கி என்ன நடக்குதோ அதை போடுறேன். அதை போய் நீங்கள் வந்து தப்பாக எடுத்துகிட்டு அருவருப்பாக இருக்குங்கிறீங்க, அது பண்ணுதுங்கிறீங்க, இது பண்ணுதுங்கிறீங்க. அருவருப்பாக இருந்தால் தான் தயவு பண்ணி பார்க்காதீங்க. எங்கள் வீடியோ பிடிச்சி பார்த்துருந்தா மட்டும் போதும் சரிங்களா. ஸோ தப்பாக எதுவும் சொல்லியிருந்தேன்னா சாரி. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டை வந்து பாருங்கள். அங்கே அந்தந்த பொருளை அங்கே வேலை பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு படுக்க சுத்தமாக சொல்கிறேன். பகலில் வந்து இப்போ நாங்கள் வந்து படுக்கவே முடியாது, ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. பாப்பாவை பால் கொடுக்கணும், எங்கேனாச்சும் படுத்துட்டு பால் கொடுக்கணுன்னா கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிறது வந்து ஆப்போசிட்டில் 2 ரூம் தான். 2 ரூம் வந்து சின்ன சின்ன ரூமு. ஒரு ரூமில் ஃபுல்லாக வந்து ஜாமான் எல்லாம் வச்சுட்டோம். இன்னொரு ரூமில் வந்துட்டு என்னோட ஓப்படியாக இருக்கால சின்ன ஆவா தங்கி இருக்கா. அது கீழே வந்துட்டு நான் இன்னொரு ஓப்படியாகவும் என் நாத்தனார் 2 பேரும் வந்துட்டு கீழே படுக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஃபுல் டே வந்து வேலை பார்ப்போம். அந்த பெரிய வீட்டில் வேலை பார்த்துட்டு நைட்டு மட்டும் தான் அங்கே போய் கீழே தண்ணி கிடக்கும், மேலே பெஞ்ச தூக்கி போட்டு இப்போ படுப்போம். பகலில் இருந்துச்சோன்னா தண்ணி அடிக்கணுங்கிறதுக்காண்டி பெஞ்ச தூக்கி வந்து வெளில போட்டு பெஞ்சு வெளில தான் கிடக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க இடம் இருக்காது, யாருக்குமே ரெஸ்ட் எடுக்க இருக்காது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தோணுச்சுன்னா மாதிரி வயலுக்கு போயிட்டு வந்துடும். ஸோ அதை தான் அப்படி பார்த்துருப்பீங்க. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி இது பண்ணால் அடிக்கடி வீடியோ போடவே தோணாது, நார்மலாக இருக்க வீடியோ போட தோணாது. ஸோ அவ்வளோதான் வீடியோ. என்னோடய எப்படி சொல்கிற நேச்சரே அதுதான். இங்கே பீகார் மக்களோட நேச்சரே அவ்வளோதான். நல்லா மேக்கப் போட்டுட்டு இது பண்ணுறது அப்படிலாம் இல்லை. எப்போ மேக்கப் பண்ணணுமோ அப்போ மேக்கப் போடுவாங்க, எப்போ வேலை செய்யணுமோ அப்போ வேலை செய்வாங்க. சாப்பாடு விஷயத்தில் வந்து டீசன்ட் பார்க்க மாட்டாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா வேலை செய்வாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஊர் மக்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் யாரும் மனசாச்சும் புண்படுத்தியிருந்தேன்னா அதுக்கும் வந்து சாரி. தேங்க்யூ.